நவராத்திரியின் 9 நாட்களில் பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி தேவிகளின் அம்சங்களை 3 நாள் வீதம் வழிபாடு செய்யப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய 2ஆம் நாள் நவராத்திரி வழிபாடு பார்வதியாகிய துர்க்கையை வணங்கப் போகின்றோம். காக்கும் கடவுளாக பார்க்கப்படும் துர்க்கை அம்மனை கொற்றவை என்ற பெயரில் அழைப்பது வழக்கம். அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு செல்லும் போது வணங்கிவிட்டு சென்ற அம்மன் தான் இந்த துர்க்கையின் அம்சமான கொற்றவை தேவி. துர்க்கம் என்பதுதான் துர்க்கை ஆனது. துர்க்கம் என்றால் அகழி என்று பொருள். ஒரு அரண்மனை இருக்கிறது என்றால் அதை சுற்றி அகழி இருக்கும். அதில் நீரும் அதில் நிறைய முதலைகளும் இருக்கும். எதிரிகள் அத்துமீறி உள்ளே வர நினைத்தால் அவர்கள் அந்த முதலைகளால் பலி ஆவார்கள். இந்த துர்க்கம் போல் நம்மை காப்பாற்றும் அம்மன் தான் துர்க்கை. இந்த துர்க்கை அம்மன் தான் நவராத்திரியில் ராஜராஜேஸ்வரி என்ற பெயரில் அருள் புரிகின்றார். இன்றைய தினம் நாம் போட வேண்டிய கோலம் கட்டம் வகையான கோலங்கள் போட வேண்டும். முல்லை பூவை பூஜைக்கு பயன்படுத்துவது நல்லது. மரு என்னும் இலை வகையை பயன்படுத்தவும். மாம்பழத்தை இன்றைய நெய்வேத்தியத்திற்கு பயன்படுத்தலாம். புளி சாதம் செய்து நெய்வேத்தியம் செய்யலாம். கல்யாணி ராகத்தில் பாடல்களை பாடலாம். மஞ்சள் நிறத்திலான பொருட்களை தானம் செய்வது நல்லது. அப்படி செய்தால் தன தானியம் பெருகி நம் வாழ்க்கை செழிக்கும். நவராத்திரி தினத்தில் வீட்டில் பூஜை செய்துவிட்டு அருகிலுள்ள அம்பிகை கோயிலுக்கு உங்களின் குழந்தைகளை அழைத்து சென்று வணங்கி வருவது நல்லது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.